வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து சிக்கன் தந்தூரி வந்து அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளவர், அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி. இப்போ வந்து எலுமிச்சப்பழம் சாறு போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் சாறு போட்டுக்கலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுதான். ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன், எலுமிச்சப்பழம் சாறு, அதுக்கப்புறமா ஒரு கப் தயிர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் சிக்கன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து நல்லா தடவிக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா மேக்னேட் ஆகட்டும். அப்போ தான் வந்து இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆச்சு, மேரினேட் ஆச்சு. இப்போ வந்து இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், அதிலே இதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் வந்து எண்ணெயை போட்டிருக்கேன். இப்போ இதிலே வந்து நல்லா வேகட்டும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து நான் கிரில்லோட ஸ்டாண்டை வச்சுட்டேன் ஸ்டவ்வை மேலே. இந்த ஸ்டவ்வோட இது எடுத்துட்டேன், இது மட்டும் வச்சு அதுக்கு மேலே அதுவும் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்து வந்திருக்கு. 80% அதுலேயே வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து ஸ்மோக்காக வச்சோன்னாக்கா சூப்பராக வந்துடும். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றும்போது, இல்லைன்னா அந்த வந்து நெருப்பு வந்து அப்படியே மேலே வரும். அதனால் சிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பும்போது இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் பெரிய ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்து வந்துடுது. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம் இதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தந்தூரி ஃப்ளேவர் ஸ்மெல் வருது, அப்படியே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ வந்து திருப்பிக்கலாம் இது. இப்போ வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு, கீழே கூட ஓட்டலை. இப்போ திரும்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தந்தூரி மயோனஸ். இது வந்து ஹோம்மேடு மயோனஸ்ஸு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். சட்னி கூட ஹோம்மேட் சட்னி தான், நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ் ஹாஃபிஸ்.